Hi friends, வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஷோல கவின் நடித்துள்ள ஸ்டார் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்டார் இந்த படத்தை வந்து இலான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் ஆல்ரெடி பியார் பிரேமா காதல் அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. பர்టిక్యులர்லி பாடல்கள் ரொம்ப அருமையா அமைஞ்சது. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. ஸோ இந்த காம்போ ஆல்ரெடி கொடுத்த ஃபர்ஸ்ட் படம் பிளாக் பஸ்டர் சாங்ஸ் கொடுத்த மாதிரி இந்த படத்துலையும் சாங்ஸ்க்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டீடைல் ரிவ்யூ இப்போ பார்க்கலாம். படத்தில் இது நல்லா இருந்தது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். படத்தோட ப்ளஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவினோட ஆக்டிங் பற்றி சொல்லி ஆகணுங்க. கவினோட ஆக்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பக்கபலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அதுவும் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். இலானோட டைலாக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது இந்த படத்தில். பர்டிகுலர்லி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஹர்சல் பண்ணும்போது ஒரு சில டைலாக்ஸ்லாம் கவினுக்கு கொடுத்துருக்காரு. அந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப தரமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். மோட்டிவேஷனல் டைலாக்ஸாகவும் இருக்குது. ஸோ படத்தோட ஸ்டோரி எப்படின்னா ஒரு பேஷனேட் பர்சன், சினிமா மேலே ஒரு ஆக்டிங் மேலே அபிப்பிராயம் உள்ள ஒரு பர்சன் எப்படி அவர் வந்து அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது, நடுவில் என்னென்ன தடைகளை சந்திக்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. ஸோ படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப பயங்கர ரேசியாலாம் இருக்காது. பட் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை. இந்த படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால் அவர்களோட ஆக்டிங்கை கவினோட ஃபாதராக பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர், ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் லால் அவர்கள் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப பெரிய பக்கபலம் இந்த படத்துக்கு அவரோட ஆக்டிங் ப்ளஸ் அவரோட ஸ்கோப் உள்ள சீன்ஸ் எல்லாமே. அதை தாண்டி இன்டர்வலுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் கேட்கும்போதே உங்களுக்கு கூஸ்பம்ஸ் ஆகும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அதில் ஒரு சஸ்பென்ஸ் பேக்கேஜ் ஒன்று இருக்குது. அதை பார்க்க மறந்துடாதீங்க. சீன்ஸ் வைஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கிளைமேக்ஸ் 10 மினிட்ஸ் ஷார்ட் ஒன்று வச்சுருக்காங்க. கண்டினியூஸ் ஷார்ட் வித்தவுட் எனி கட்ஸு. அதில் கவின் வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கங்க்ராட்ஸ் டு த என்டையர் டீம் அப்படின்னே சொல்லணும். டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி டீமாக இருக்கட்டும், அதேமாதிரி இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த அளவு ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் 2 டேக்லேயே முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப அருமையான ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். யுவன் சங்கர் ராஜோட பிஜிஎம்ங்க. யுவன் வந்து சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். யுவன் அவ்வளோ பக்கபலமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். பாடல்கள் எல்லாம் படத்தை ஒன்றிய பாடல்களாக தான் இருக்குது. இரிட்டேட் ஆகிற மாதிரி சாங்ஸ் எங்கேயுமே வைக்கல. அதனால் சாங்ஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. யுவன் வாய்ஸில் வர சாங்ஸ் எல்லாமே சூப்பருங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். அது கண்டிப்பாக பெரிய டிமாண்ட் இருக்கும் அந்த பிஜிஎம்க்கு அப்படின்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் படத்தில் இன்னும் எல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோயின், செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோயின். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் அங்கங்கே திசை திரும்புது படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும். அது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். படத்தோட டியூரேஷன் வந்து 2 hours 37 minutes கிட்ட வருது. 2 hours 37 or 38 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அந்த வந்து ஒரு 15 to 20 minutes செகண்ட் ஹாஃபில் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் பக்காவாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஹீரோயினோட ஸ்கோப் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதை தாண்டி ஒரு சில சீன்ஸ் கட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், அந்த லேக்ஸும் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அப்படின்னே சொல்லுவேன். நீங்கள் ஃபேமிலியோடு போய் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு மோட்டிவேஷ்னல் ட்ராமாவாக எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் எமோஷ்னல் ட்ராமா அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி நிறைய விஷயங்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிமாக தான் இந்த ஸ்டார் வந்திருக்கு. கவின் வந்து ஒரு ஆக்டராக ஜெயிச்சிட்டாரு ஒன் செகண்ட் அப்படின்னே சொல்லலாம். டாடாவில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கடுத்து இந்த படம் வந்து அவர் இன்னும் எலிவேட் ஆக்கி ரொம்ப சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காரு. அதை தாண்டி படத்தில் எல்லாமே சேர்ந்து நல்லா அமைஞ்சிருச்சு அவருக்கு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸும் கொண்டாடுவாங்க, யங்ஸ்டர்ஸும் இந்த படத்தை கொண்டாடுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது மாதிரி ஒரு கண்டென்ட் தான் இருக்குது. ஈவன் தோ செகண்ட் ஹாஃபில் ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நீங்கள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படமாக தான் இந்த கவினோட ஸ்டார் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5. நீங்கள் ஃபேமிலியோடு போய் ஒரு எமோஷ்னல் ட்ராமா, அதே சமயத்தில் ஒரு சூப்பரான படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்குங்க.